திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கணவரை கொன்ற குடும்பத்தை பழித்திருக்க முடிவு கட்டிய மனைவி கூலிப்படையுடன் சென்று பெண் காவலர் என்று கூறி வீட்டிற்குள் நுழைந்து 3 பேரை கொடூரமாக வெட்டிய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பழிக்கு பழியாக அரங்கேறிய கொலை முயற்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த மேட்டுக்காலனி பகுதியைச் சேர்ந்தவர் 48 வயதான ரகு. இவரது மனைவி ஜெயபாரதி. தனியார் பள்ளியில் வேலை செய்து வரும் ரகுவுக்கு விஷ்ணு, விஷால் என 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் மீஞ்சூர் E3 காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளாக உள்ளனர். 3 மாதத்திற்கு முன்பு பொன்னேரி சின்னக்காவனம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவரை தன்னுடைய ஊருக்கு வரவழைத்து வெட்டி கொன்று விடுகிறார் விஷ்ணு. இந்த கொலை சம்பந்தமாக போலீசார் விஷ்ணுவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் கொல்லப்பட்ட லட்சுமணனின் மனைவி ரம்யா தன் கணவனை கொன்றவர்களை பழிக்கு பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்தார். தனது கணவரை கொன்ற விஷ்ணுவின் குடும்பத்தையே பழிவாங்க வேண்டுமென திட்டம் தீட்டி வந்தார். அதற்காக நாள் பார்த்து காத்து கொண்டிருந்த ரம்யா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கூலிப்படையுடன் விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு விஷ்ணுவின் தந்தை ரகு, தாய் ஜெயபாரதி, சகோதரன் விஷாலின் மனைவி அர்ச்சனா ஆகியோர் வீட்டிற்குள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்ற கூலிப்படை விஷ்ணுவின் வீட்டை சுத்து போட்டது. அவர்களுடன் சென்ற ரம்யா கதவை தட்டி, பெண் போலீஸ் வந்திருக்கிறேன், உங்கள் மகனை விசாரிக்க வேண்டும், கதவை திறங்கள் என கூறியுள்ளார். உறக்கத்தில் இருந்த ரகு போலீஸ் என்றதும் வீட்டின் கதவை திறந்து பார்த்திருக்கிறார். அங்கு ரம்யா கூலிப்படையுடன் நின்றிருந்ததை பார்த்ததும் அரண்டு போனார். ரம்யா தான் கொண்டு வந்த பெட்ரோல் கேனை எடுத்து அவர்கள் மேல் ஊற்றி கொளுத்தி விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார். பின் அவர்கள் மூவரையும் சுத்து போட்ட கூலிப்படையினர் அரிவாளால் வெட்ட ஆரம்பித்தனர். மூவரும் காயமடைந்து கீழே விழுந்ததும் அவர்கள் அணிந்திருந்த நகைகளை தேடிக்கொண்டு அந்த கும்பல் தப்பித்துச் சென்றுள்ளது. அலறல் சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது கூலிப்படையுடன் வந்த ரம்யா தப்பி ஓடியது தெரிய வந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் பொன்னேரி நீதிமன்றத்தில் ரம்யா உள்ளிட்ட 3 சரணடைய வந்துள்ளனர். அவர்களுக்காக அங்கு காத்திருந்த போலீசார் ரம்யா மற்றும் லட்சுமணனின் அண்ணன் மாறன்ராஜ், திருப்பதி ஆகியோரை மடக்கி பிடித்து மீஞ்சூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். 3 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட கூலிப்படை கும்பலையும் தேடி வருகின்றனர். கணவனின் கொலைக்காக பழி தீர்க்க நினைத்த பெண் கூலி படையுடன் வந்து 3 பேரை வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.